ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் என்று நந்தகோபனுடைய வீட்டில் கண்ணனுடைய வீட்டில் போய் நின்று இந்த பாவை நோன்பை நோக்கிற சிறுமிகள் அழைக்கிறார்கள். யாரை கூப்பிடுகிறார்கள்? நந்தகோபனுடைய வீட்டை காக்கக்கூடியவர்களை கூப்பிடுகிறார்கள். நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. மொத்தமாக அந்த வீட்டுக்கு காவல் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கூப்பிட்டார்கள். அந்தந்த வாசலுக்கு தனித்தனியாக காவல் காக்கக்கூடியவர்கள். என்ன இருந்தாலும் ஆயர்பாடி தலைவன் இல்லையா? அந்த ஆயர்பாடியுடைய தலைவனாக இருப்பவனின் மாளிகை பெரிதாகத்தானே இருக்கும். அது கண்ணன் திருமாளிகை. அந்த திருமாளிகையில் போய் நின்று வாசலில் இருக்கக்கூடியவர்களை, பாதுகாப்பு பணியில் இருப்பவர்களை, நாங்கள் கண்ணனை பார்க்க வந்திருக்கிறோம், எங்களை உள்ளே விடு என்று கேட்கிறார்கள். இவர்கள் அதிகாலை பொழுது இருட்டு பொழுதில் போய் அங்கே நின்றவுடன் அந்த காவலருக்கு சந்தேகம் வந்திருக்கும். எதற்காக இப்படி இருட்டில் வந்திருக்கிறீர்கள்? இந்த நேரத்தில் என்ன கண்ணனை பார்ப்பது? அதிகாலை பொழுதிலா வருவார்கள்? போங்கள், போய்விட்டு வெளிச்சமான பின்னால் வாருங்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும். இவர்கள் காரணம் சொல்லுகிறார்கள். ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நீ கதவை திற. எதற்கு திறக்க வேண்டும் தெரியுமா? நாங்கள் உள்ளே போக வேண்டும். நேற்றைக்கே சொல்லிவிட்டான் கண்ணன் எங்களுக்கு. இப்படித்தானே சொல்லுவோம் சாதாரணமாக. யாரோ ஒரு பெரிய மனிதரை பார்ப்பதற்கு நாம் போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். வாசலில் போனவுடன் என்ன சொல்லுவோம்? அங்கே இருப்பவர் யாரோ ஒருவர் தடுக்கிறார். உடனே என்ன சொல்லுவோம்? நேற்றைக்கே நான் சொல்லிவிட்டேன் வருகிறேன் என்று. அவர்தான் என்னை வரச் சொன்னார், நானாக வரவில்லை. இந்த நேரத்தில் வா என்று எனக்கு இந்த முகவரியை கொடுத்ததே அவர்தான். இல்லை என்றால் எனக்கு எப்படி முகவரி தெரியும்? இப்படியெல்லாம் கேட்போம் இல்லையா? இப்போது இந்த பெண்களும் அதையே சொல்லுகிறார்கள். கண்ணன் தான் வரச் சொன்னான், நாங்களாக வரவில்லை. நேற்றுக்கே சொல்லிவிட்டான். சிறுமிகளே, நாளைக்கு வாருங்கள், உங்களுக்கு பரிசு தருகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டான். அதனால் வந்தோம். மணிக்கதவம் தாழ்த்திறவாய். அந்த கதவு மணிக்கதவாம். அந்த கதவிலே நவரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே வைரமும் வைடூரியமும் கோமேதகமும் புஷ்பராகமுமாக அந்த கதவு ஜுவலிக்கிறது. அந்த கதவை பார்த்து இது மணிக்கதவம். மணிக்கதவம் என்றால் அழகான கதவு, நவரத்னங்கள் பதிக்கப்பெற்ற கதவு என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்களுடைய உள்ளம், எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஓசை இந்த கதவில் கேட்கவில்லையா? இந்த கதவை திறந்து விடு. கண்ணன் எங்களை பார்க்க வேண்டும். நாங்கள் கண்ணனை பார்க்க வந்திருக்கிறோம். வாயில் காப்பவனே, கோயில் காப்பவனே. வாசலில் பாதுகாக்கக்கூடியவர் அந்த கோயிலை மொத்தமாக, அந்த அரண்மனையை மொத்தமாக பாதுகாக்கக்கூடியவர். இவர்களை ஏன் கூப்பிடுகிறார்கள்? முந்தைய பாசுரம், அதாவது கீழ்ப்பாசுரம் என்று சொல்லுவார்களே, நேற்றைய பாசுரம், அந்த கீழ்ப்பாசுரத்தில் இவர்களெல்லாம் பாவை களத்தில் நோன்பு நோற்பதற்கு போனார்கள் இல்லையா? எந்த யமுனை ஆற்றங்கரைக்கு போனார்கள்? நேற்று நாங்கள் ஆற்றங்கரைக்கு போகிறோம் நோன்பு நோற்பதற்கு என்று சொன்னார்களே, எங்கே போனார்கள்? இப்போது கண்ணன் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டார்களே, ஆற்றங்கரைக்கு போகவே இல்லையா? குளக்கரைக்கு போகவே இல்லையா? நீராட்டம் நீராட்டம் என்று சொன்னதெல்லாம் என்ன தோன்றுகிறதில்லையா? இந்த பெண்கள் நீராட்டம் என்று சொன்னது எதை தெரியுமா குறிக்கிறது? எங்கேயோ இருக்கிற யமுனை ஆற்றில் போய் நீராடுவது மாத்திரமில்லை. காலையில்
நீராட வேண்டும் என்பது ஒரு சடங்கு. ஆனால் உடல் மாத்திரம் தூய்மைப்படுத்தப்பட்டால் போதுமா? இவர்கள் நீராட்டம் என்று எதை குறிக்கிறார்கள் தெரியுமா? கண்ணனுடைய கடல் இணைகளில் வந்து விழுவதுதான் இவர்களை பொறுத்தவரையில் நீராட்டம். அதனாலேதான் யமுனை ஆற்றுக்கு போக வேண்டியவர்கள் அங்கே இருந்து அப்படியே வழியை திருப்பிக் கொண்டு இங்கே வந்து விட்டார்கள். கண்ணன் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் வந்து நின்று வாசல் கதவை தட்டும்போது அந்த வாயில் காப்பவர் திரும்ப திரும்ப வராதீர்கள், போங்கள் போங்கள் என்று விரட்டியிருக்க வேண்டும். வாயை முன்னம் முன்னம் மாற்றுகிறாய், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. மாற்றம் என்றால் விடை, மறுமொழி என்று பொருள். முன்னம் முன்னம் மாற்றாதே என்கிற போது திரும்ப 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 ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதே என்றுதான் இந்த பெண்கள் சொல்கிறார்கள். அவர் ஏதோ காரணம், இப்போது வரக்கூடாது, போய்விட்டு வாருங்கள், காலையில் வாருங்கள், இன்னமும் பொழுது விடியவில்லை, கண்ணன் உறங்குகிறான், இல்லை இல்லை கண்ணன் எழுந்து வந்தாலும் அவனுடைய தாய் வரவில்லை, இப்படி ஏதோ காரணம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோமே, அதை போல பல காரணங்களை அங்கே இருப்பவர் சொல்லி இருந்திருக்க வேண்டும். அவர் காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்பதை பார்த்த இந்த பெண்கள், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே, திரும்ப 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 ஏதாவது சொல்லாதே, நாங்கள் திரும்பி போக வேண்டும் என்பதற்காக ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதே, நாங்கள் திரும்பி போகப் போவதில்லை, நாங்கள் இங்கேதான் இருக்கப் போகிறோம், நேய நிலைக்கதவம் திறவேலோர் எம்பாவாய். மணிக்கதவம் என்று சொன்னவர்கள் இப்போது நேய நிலைக்கதவம் என்றார்கள். அந்த கதவுக்கு பாசம் இருக்கிறதாம், அந்த கதவுக்கு நேசம் இருக்கிறதாம். ஆயர்பாடியில் கண்ணன் வந்ததன் பின்னால் அக்ரிணை பொருட்களுக்கு கூட பாசமும் நேசமும் வந்துவிட்டது. அந்த அக்ரிணை பொருட்கள் கூட பாசமாகவும் நேசமாகவும் இருக்க கற்றுக்கொண்டு விட்டன. அதனாலே தான் அந்த கதவு கூட எங்களிடத்தில் பாசமாக இருக்கிறது. ஆனால் அந்த கதவை காக்கக்கூடிய நீங்கள் இப்படி தடங்கல் சொல்கிறீர்களே. இந்த பாசுரத்திலிருந்து இனி வரக்கூடிய மேல் பாசுரங்களிலெல்லாம் ஓர் அழகை பார்க்க போகிறோம். ஆண்டாள் நாச்சியார் யாரையாவது ஒருவரை அழைத்து கண்ணனிடத்தில் போவதற்கு அவர்களை துணை வரச் சொல்கிறாள். இல்லையென்றால் அவர்களை ஏதாவது உதவி செய்ய சொல்கிறாள். இதற்கு என்ன பொருள்? பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைவது என்று சொல்லுவார்கள். கடவுளிடத்தில் போய் நின்றால் கூட அடியார்களை அடிதொட்டு ஆச்சாரிய பெருமக்களை, ஆசான்களை, குருமார்களை அழைத்து கொண்டு அவர்கள் வழியாக போக வேண்டும் என்பதுதான் மரபு. நமக்கு தெரியாததை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள், எப்படி போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த வகையிலேதான் இப்போது நந்தகோபனுடைய வீட்டு காவல்காரர்களை கூப்பிட்டிருக்கிறாள். இந்த வீட்டையே காவல் காக்கக்கூடியவர்கள், கண்ணனை எங்களுக்கு காண்பித்து தாருங்கள் என்று இந்த பெண்கள் கேட்கிறார்கள். இந்த பெண்கள் மாத்திரமா கேட்கிறார்கள்? நாமும் கூட கண்ணனை நாங்களும் தொழ வேண்டும் என்றுதானே அந்த நந்தகோபன் வீட்டு வாசலிலே நிற்கிறோம். வாருங்கள், நாமும் கண்ணன் கடல் இணை பணிவோம்.